உடல் எடையை குறைக்க டயட் இருந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல் பருமனை பார்த்து சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்யலாம் என நினைத்துள்ளார். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பையன் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ நம்ம பாடி ஷேமிங் அட்ரஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங்க்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கலாச்சாரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு பிரச்சனை என்ன வந்து யாருமே எனக்கு ஃப்ரெண்ட் யாரும் தெரியல, எல்லாரையும் பிடிச்ச ஃப்ரெண்ட் தூக்கி போட்டுருக்கோம். நோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பத்தியில அதுதான் வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று சொன்னேன்னா இதுல லாட்டுக்கு தான் சொல்றேன். அது ஏற்றக்கூடிய தன்மை இருக்கா, டூ அண்ட் ஃப்ரோ, அதே மாதிரி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா நம்ம சொந்தக்காரங்க சர்க்கிள்லையும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம சும்மா ஒரு அக்வைண்டன்ஸ் இல்லைன்னா செகண்ட் சர்க்கிள் உள்ளவங்க. அப்படி இருந்தாலும் நான் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கலாய்க்கனா பேக் எல்லாம் வாட் ஆம் ஐ டூயிங், அந்த வெறும் அந்த ஜாலியான கலாய்ச்சலோட விடுறானா இல்ல வந்து பேக் எல்லாம் பிடிச்சு இழுத்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் காமிச்சு நம்ம இன்ஸ்பைரிங் ஹிம் டு டேக் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி ரைட் டைரக்ஷன். அதான் வந்து உண்மையான ஃப்ரெண்ட். சோ இந்த கலாய்ச்சல் ஆடுறது எல்லாமே வந்து இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் லவ் அண்ட் வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுறது. பட் அதே இது வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, உங்களுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக அவன் வந்து தாழ்த்தி பேசணும் ஜஸ்ட் டு ஃபீல் சுப்பீரியர், மாரலி சுப்பீரியர்னு சொன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. நீங்க தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ அது வந்து ஒரு பாடி ஷேமிங். அண்ட் வந்து நீங்க தெரியாதவங்ககிட்ட நீங்க என்ன இன்டென்ஷன்ல பண்ணாலும் அது வந்து ஆப்வியஸ்லி பாடி ஷேமிங் தான் ஆகும். பிகாஸ் யூ டோன்ட் நோ தட் பர்சன் வெரி வெல், தட் பர்சன் டசன்ட் நோ யூ வெரி வெல். சோ அங்க வந்து நீங்க என்ன மென்டாலிட்டி இருந்தாலும் வந்து நெகட்டிவ் அவுட்கம் தான் அங்க வந்து வரப்போகுது. இந்த சொந்தக்காரங்க தான் இதுல வந்து மெயின் பிரச்சனை. அண்ட் நீங்க இந்த ரிசீவிங் எண்ட் ஆஃப் பாடி ஷேமிங் இந்த நெகட்டிவிட்டியில இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த உலகம் வந்து இட் இஸ் நாட் ஃபேர். இது வந்து ஏதோ நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் நல்லவங்களா இருக்க போறதில்ல. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் உண்டு. யூ கேன் டேக் த நெகட்டிவிட்டி அண்ட் லெட் இட் டிஸ்ட்ராய் யூ மென்டலி, பிசிக்கலி. உங்களோட சோலை கிரஷ் பண்ண விடலாம். இல்ல ரெண்டாவது அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி பவரா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்க லைஃப்ல பண்ண முடியும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் டே வந்து உலகத்தை நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா சேஞ்ச் பண்ண முடியாது உங்களை தான். ஸோ ரைட் டிசிஷன் எடுக்க வேண்டியது, பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. எனவே உடல் எடையை குறைக்கும் வழிமுறைகள் குறித்து யூடியூபில் தேடி உள்ளார். கடந்த 3 மாதங்களாக திட உணவு சாப்பிடாமல் தொடர்ந்து பழச்சாறு மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்ததால் சளி தொல்லைக்கு ஆளாகி மூச்சு விட சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி மேல ஒரு முட்டாள்தனமான இண்டஸ்ட்ரி கிடையாது. இந்த பையனுக்கு என்ன தெரிய போகுது? ஹி இஸ் ஜஸ்ட் a victim. சும்மா எதுக்கடத்தாலும் வந்து எங்க பார்த்தாலும் வெயிட் லாஸ் 10 நாள் 20 நாள் குறைச்சிட்டேன், வெறும் சாலட் மட்டும் சாப்பிட்டு, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு, வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படிலாம் சொல்லிருக்கேன். வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு என்னோட பொண்ணுக்கு நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்பவுமே லாஸ் வெயிட் லாஸ், எதையும் வந்து ஹெல்த் கெயின் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. என்னோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, வைட்டாலிட்டி, என்னோட அஜிலிட்டி, பவர் அவுட்புட், என்னோட மென்டல் கிளாரிட்டி, கட் ஹெல்த், மெட்டபாலிக் ஹெல்த், லிபிட் ப்ரொஃபைல் எல்லாமே பெட்டர் இம்ப்ரூவ் ஒரு வேலை கேட்க மாட்டேன். சும்மா அந்த வெயிட் பாருங்க, அந்த வெயிட் என்ன காமிக்க முடியும் உங்களுக்கு? மாஸ் காமிக்குமா, போண்டேஜ் காமிக்குமா, கட்டல் காமிக்குமா, எதுவுமே காமிக்க. அது ஒன் ஆஃப் த மெஷர்ஸ். அது மட்டும் பார்த்து இருந்து ஒரு பேராசில உடனே எனக்கு வந்துடும், உடனே ரிசல்ட் வந்து பாக்குறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி கேசஸ் வருது. இந்த மாதிரி பசங்க வந்து அதுக்கு வந்து இதாகிறாங்க. அண்ட் வந்து உங்க ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி சுத்தி இருக்க ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்றீங்க. அதுல வர எல்லாருக்கும் என்ன தோணுதா, ஓ எனக்கு எல்லா ஹெல்த்தை பத்தி தெரியும், நான் சாப்பிட ரொம்ப ஹெல்த்தி, வீட்டில் சாப்பிடனால எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்னைக்கு இந்த எம்ப்ளாய் ஷார்ட் டேர்ம் எனக்கு இமீடியட்லி கிடைக்கும் பேராச மென்டாலிட்டி விட்டு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் நீங்க மாறீங்களோ அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் சேஞ்ச் பண்ண முடியும். கூகுள்ல பார்த்தா, யூடியூப்ல பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அங்க ஆயிரக்கணக்கான விதமா அவன் வந்து லட்சக்கணக்கான வியூஸ் கமெண்ட் சொல்லுவான். அவனை பார்த்து நாளைக்கு நீங்க வந்து ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு அவனை வந்து கேள்வி கேட்க முடியாது. யூ காண்ட் ஹோல்ட் ஹிம் அக்கௌண்டபிள். ஹி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த். அப்ப என்ன பண்ணுவீங்க? பழி உங்க மேல தான் விழும். சோ எப்பவுமே ஒரு ஹெல்த் ஜர்னினா ப்ராப்பர் கைடன்ஸோட தான் நீங்க பண்ணணும்.